எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் அந்த விஜய் ஹிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்த மைவி3 வழக்கினுடைய அந்த பொதுமக்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஓடபிள்யூ அழைப்பு விடுத்த அந்த நாட்கள் அதுக்கு அடுத்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை அலைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான மக்கள் காத்திருந்தாங்க. ஏன்னா இப்போ காவல்துறை, அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு சார்ந்த துறை எதுவுமே சொல்லாமல் இருக்கு. இந்த நிறுவனம் புகார் கொடுக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை இவர்களுக்கு என்ன அடுத்தடுத்து இவங்களுடைய இந்த சத்யானந்தன் அவர் மேலே ஒரு சார்ஜ் ஷீட் போடுறதோ, இந்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம அப்படியே சைலண்டா அப்படியே இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருந்தது. இது மீண்டும் இந்த நிறுவனம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் அப்படியே சைலண்டா இது இருக்குது. அதை நம்ம அவசரப்பட வேண்டாம். ஏன்னா அப்ளைல சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வந்துடும். இங்க பாருங்க, அப்படி இருந்தா பொருளாதார குற்றப்பிரிவே புகார் சொல்ல கூப்பிடுவாங்கல்ல, ஏன் இது வரைக்கும் கூப்பிடல? அப்ப நீங்க வெயிட் பண்றது தான் சரி. நீங்களா போய் தேவையில்லாம வழக்கு கொடுத்து நாளைக்கு உங்களுக்கு வழக்கு கொடுத்தா ஒரு பைசாவும் வராது. அப்படி வழக்கு கொடுக்கல அப்படின்னா, புகார் கொடுக்கல அப்படின்னா நிறுவனம் மீண்டும் வரும்போது புகார் கொடுக்காதவங்களுக்கு பணம் கொடுத்துரும். மீண்டும் அவங்கள கம்பெனியில தொடரவும் செய்வாங்க. புகார் கொடுத்தாங்க அப்படின்னா, நீ புகார் கொடுத்துடலப்பா, நீ கோர்ட்ல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அப்படிலாம் போட்டு குழப்பி மக்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருந்தது. அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்தது. முதல்ல என்னன்னா, ஜென்ரலா நம்ம கவர்மெண்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்தாங்க. இது மாதிரியான இதுக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அது நம்ம நடிகர் சூரி கூட பாத்தீங்க அப்படின்னா அது அந்த வீடியோல பேசியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது மைவி3னுடைய அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணாரு, மைவி3 பத்தி யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறது, செய்தி பரப்புறது எல்லாமே அதுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுப்பை துறந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மைவி3னுடைய நிறுவனம் இவ்வளவு கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கு, இதுல பணம் போட்டு பணம் இழந்தவங்க ஒரிஜினல் ஆவணத்தோட புகாருக்கு கொடுக்க வாங்க, அதுவும் அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு போய் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லையா நீங்க கோவை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஓகே, காவல்துறையே நம்மளை வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் ஒன் பை ஒன்னா இவர்கள் போய் புகார் கொடுக்கறது அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதை டெவலப் ஆகிட்டே இருக்கு. இது நம்ம புகார் கொடுக்க போறவங்க, புகார் கொடுக்க போலான்னு இருக்கிறவங்க தான் எப்படி அந்த புகாரை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் கேட்டுட்டு இருந்தவங்க. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கால் பண்ணி பேசி தொடர்புல இருந்தாங்க. பெரும்பாலான மக்கள் நம்ம கிட்ட பேசினாங்க. சில மக்கள் நம்ம கிட்ட கம்யூனிகேஷன்ல இல்லை, ஆனா புகார் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு வேற மக்கள் மூலியமா வந்துச்சு. அதை நம்ம இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா போன திங்கட்கிழமை, கடந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட புகார்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுல ஏற்கனவே புகார் கொடுத்தவங்க ஏன் இன்னமும் அப்டேட் எங்களுக்கு வரல, ஏதாவது தகவல் வருமானு விசாரிக்க போகும்போது நிறைய பேர் புகார் கொடுக்க வந்திருக்கிறத பார்த்துருக்குறாங்க. அதை நமக்கு தகவல் பகிர்ந்துக்கிட்டாங்க. கோவை பொருளாதார குற்றப்பிரிவுக்கே அலுவலகத்துக்கே போய் புகார் கொடுக்கறதுக்காக போயிட்டு எங்க அந்த அலுவலகம் இருக்குன்னு முகவரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணாங்க. அப்புறம் நம்ம சொன்னோம், நம்ம வீடியோவினுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாருங்க, நம்ம உங்களுக்காக இஓடபிள்யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடியும் இதோ முகவரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோலையும் இந்த வீடியோலையுமே நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா, கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பொருளாதார குற்றப்பிரிவினுடைய முகவரியை கொடுத்துருந்தோம். இப்போ அதை பாருங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுத்து வந்தாங்க. ஸோ இப்போ நாளுதோறும் மக்கள் இதோட தீவிரம் அறிய உண்மைத்தன்மை தெரிய என்ன ஆயிட்டு இருக்குன்னா, மக்கள் நாளுதோறும் புகார் கொடுப்பதற்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது. இதுல என்ன மக்கள் சில பேர் சொன்ன செய்தி என்னன்னா,
நமக்கு பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்து EOW கொடுத்த அறிக்கை என்னன்னா அந்தந்த மாவட்டங்கள்ல போய் நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர் வந்து டவுட் இருக்கு, நான் கோயம்புத்தூரே தான் போகணுமா? இப்ப நான் வந்து ஒருத்தர் கோபியில இருந்து கூப்பிட்டாரு, சரி நான் வந்து எங்க போய் கொடுக்கறதுன்னு, கோபி ஈரோடு மாவட்டம், ஈரோடுல போய் நீங்க கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அது மாதிரி நிறைய ஊர்ல இருந்து கூப்பிடுறாங்க. எல்லாருக்குமே நம்ம சொல்றோம்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு நீங்க போய் கொடுக்கலாம். கோவை இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கோவை பொருளாதார குற்றப்பிரிவு ஆபீஸுக்கு தான் அந்த வழக்கெல்லாம் போகும். நீங்க டேரக்டா கோவையிலேயே போய் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து நிறைய இந்த மாதிரியான போயிட்டு இருந்த இந்த சூழல்ல இப்போ அடுத்தது வந்து ஒரு பெரிய நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, அசோக் கூட நம்முடைய போன லைவ்ல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பொருளாதார குற்றப்பிரிவுல வந்து அதாவது அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுக்க போனா ஒரு கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் கடைக்கு போனீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நிறைய பக்கங்கள் நிறைந்த ஒரு ஃபார்மெட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபார்மெட்டை வந்து இது பண்ணி கொடுக்கறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 பக்கங்களுக்கு மேல அந்த 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 பேப்பர் இருக்கு. 7 பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி 700 ரூபாய் வரைக்கும் 750 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. அதாவது அதுக்கு உண்டான ஃபீயா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லைவ்ல வந்து அசோக் சொல்லியிருந்தாரு. அசோக்குக்கு புகார் கொடுக்க போனவங்க சொன்ன தகவல் அது. அதை ஒட்டி அசோக் வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் லெட்டர் பேர்ல. வாங்க நம்ம அதை படிச்சுட்டு ஃபர்தரா பேசுவோம். இதுதான் வந்து எக்ஸ் வலைதளத்துல நம்ம அசோக் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகார் சம்பந்தமான ஒரு மோசடிக்கு புகார் கொடுக்க போனா இன்னொரு மோசடியா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்காரு. நான் படிக்கிறேன். மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க வரும்போது மோசடி செய்வதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழுப்பி அவர் வந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, மைவி3 ஆட்ஸ் மோசடிக்கு எதிராக நாங்கள் புகார் கொடுத்து சிசிபியில் அதை வழக்கு பதிவு செய்து தற்போது கோவை பொருளாதார குற்றப்பிரிவு விசாரித்து வருகிறது. சென்ற வாரம் பாதிக்கப்பட்டவர்களை புகார் கொடுக்க வரச் சொல்லி நாளிதழ்களில் பொருளாதார குற்றப்பிரிவு விளம்பரம் கொடுத்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுக்க வந்தால் பொருளாதார குற்றப்பிரிவில் உள்ள அதிகாரிகள் கோவை சவுத்தன் ஜெராக்ஸ் அப்படிங்கிற அந்த கடை, கோவை சவுத்தன் ஜெராக்ஸ் அப்படிங்கிற அந்த கடை, அதோடைய நம்பரையும் குறிப்பிட்டிருக்காரு. 9431744025 அப்படிங்கிற இந்த நம்பர், அதாவது 9441744025 அப்படிங்கிற அந்த கடைக்காரருடைய எண். அந்த கடைக்கு சென்று புகார் கம்ப்யூட்டரில் அடித்து வருமாறு வலியுறுத்துகின்றனர். அடுத்தது, அந்த கடைக்கு சென்றால் ஒரு புகார் அடிக்க 750 ரூபாய் கேட்கப்படுகிறது. இதை பற்றி நாங்களும் விசாரித்தால் அந்த கடையின் உரிமையாளர் டிஎஸ்பி அவர்களிடம் நான் பேசிவிட்டேன், இந்த பணம் வாங்கி கொண்டுதான் புகார் அடித்து கொடுக்குமாறு கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார். மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க வரும்போது இப்படி ஒரு நூதன மோசடி நடைபெறுகிறது. உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து புகார் கொடுக்க வரும் பொதுமக்கள் எளிதாக புகார் கொடுக்கும்படி நடைமுறையை மாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அபிஷியல் நம்பர்ல, அதாவது அவருடைய லெட்டர் பேர்ல வந்து அவருடைய அபிஷியல் லெட்டர் பேர்ல வந்து இந்த செய்தியை எக்ஸ் வலைதளத்துல கொடுத்திருக்காரு. இதுதான் வந்து நடைமுறையில இப்ப இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இப்போ போயிட்டு இருக்கிற சமீபத்தின் அப்டேட். ஸோ இதை வந்து மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. இது வந்து அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத அதை அடுத்தடுத்து பொருளாதார குற்றப்பிரிவுகிட்ட போய் அசோக் வந்து இந்த மாதிரியான அந்த என்ன ஃபார்மெட்டோ அந்த ஃபார்மெட்டை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மெட்டை வந்து நாம ரெடி பண்ணி கூட நம்ம டவுன்லோட் லிங்காக கொடுக்கலாம். அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து எப்படி வேணும், ஒன்றும் உங்களுக்கு வந்து எக்ஸல் பேஜாக வேணுமா, இல்லை வேர்டு பேஜாக வேணுமா, இல்லை பிடிஎஃபாக வேணுமா, அப்படி எழுதி கொடுத்துட்ற மாதிரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அசோக் அவர்கள் வந்து EOW கிட்ட பேசி அதுக்கு வந்து டிஎஸ்பி கிட்ட அனுமதி பெற்று அந்த லிங்கை, அதாவது அந்த ஃபார்மெட்டை கொடுத்தா அதை ரெடி பண்ணி நம்ம வீடியோவாக அதில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற விவரத்தை சொல்லி கீழே லிங்க்கும் வந்து போடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசோக் கிட்ட கூட தொலைபேசியில் பேசும்போது இதை பற்றி பேசியிருந்தேன். இந்த மாதிரி பண்ணால் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரியான
விஷயங்கள் தான் அப்டேட். கரண்ட் அப்டேட் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சைடு புகார் வந்து நிறைய வந்து சேர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு வந்து நம்ம ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவவங்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. உங்க வாட்ஸ்அப்லயும் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய வந்து புகார் மனு பெறப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதிக்கு நீங்க விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க போன் பண்ணியும் இந்த தேதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் பகுதி ஈரோடு பகுதியை சார்ந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஊரை சார்ந்தவங்க எல்லாம் கூட ஒரு 3-4 பேர் அப்போ நம்ம சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேர்லயே சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போயிருந்தாங்கன்னா அப்ப வந்து சென்னை தானே நம்ம வந்து பொருளாதார குற்றப்பிரிவினுடைய அங்க இருக்கக்கூடியது தானே தலைமையகம். ஸோ ஹெட் குவார்ட்டருக்கு வந்து இந்த கேஸ் அங்கதான் இருந்துச்சு. அங்க போயிருந்தாங்க. போய் அவங்க போயிட்டு வந்தவங்க சொன்ன செய்தி என்ன அப்படின்னா இப்ப சொல்றாங்க இல்லையா அந்த 7 பக்கத்துக்கு உண்டான ஃபார்மெட். இந்த ஃபார்மெட் பிரகாரம் நம்ம ஒரு புகாரை தபால்ல அனுப்பிச்சிடுறோம் இல்லையா, புகாரை எழுதி கொடுத்துட்றோம். எழுதி கொடுத்த புகாரை அவங்க அந்த ஃபார்மெட் பிரகாரம் ரெடி பண்ணி இவங்க கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு ஓகே நீங்க ஃபர்தரா அவங்களுக்கு மீண்டும் அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 7 பக்கத்துக்கு அவங்க ரெடி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க நடந்த நிகழ்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. பொருளாதார குற்றப்பிரிவினுடைய அலுவலகத்துல ஹெட் குவார்ட்டர்லயே வந்து ரொம்ப ஆளுங்க கம்மியா தான் இருக்கிறாங்க. அப்புறம் கிளை இப்போ வந்து அதனுடைய கிளை தான் கோவை, அதோடைய கிளை தான் இன்னொரு எல்லா மாவட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்லயே ஆளுங்க கம்மியா இருக்காங்கும் போது அந்தந்த கிளை அலுவலகத்தில் இருக்கிற ஆளுங்க எண்ணிக்கை குறைவா தான் இருக்கும். அப்போ ஆட்கள் போகும்போது அந்த ஃபார்மெட் பிரகாரம் ரெடி பண்ணி அந்த புகாரை வந்து அவங்க பெறுறது அப்படிங்கிறது ஆட்கள் குறைவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிமித்தம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக அவங்க என்ன பண்றாங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை வந்து அங்க போய் நீங்க ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு தான் நமக்கு அதுல புரியுது. ஆனா இது எந்த தவறான விஷயமும் இல்லை. ஏன்னா இன்னும் ஆட்கள் போக போக ஆட்கள் நிறைய வருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இவங்க சென்னைக்கு போனவங்க சொன்னது என்னன்னா இந்த 7 பக்கங்கள் கொண்ட அந்த இதை ரெடி பண்றதுக்கு அவங்க ரெடி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஃபைலா தான் எடுத்து பண்ணாங்க. எங்களுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த காலதாமதத்தை குறைப்பதற்காக இந்த ஏற்பாடு அவர்கள் வந்து ஒரு இடத்துல போய் நீங்க ரெடி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றது ஓகே நல்ல விஷயம். ஆனா அதற்கு ஒரு பக்கத்துக்கு 100 ரூபாய் மேனிக்கு அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒரு புகார் கொடுக்க வந்தவங்களுக்கு இது ஒரு இடர்பாடு ஆயிடக்கூடாது. நிறைய பேர் புகார் கொடுக்க முன் வரணும் அப்படின்னு EOW சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயத்த புகார் டக்குன்னு கொடுக்குற மாதிரியான ஒரு முறையில இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து வருவாங்க. இன்னொரு விஷயம் புகார் கொடுத்தா மட்டும்தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மையா இருக்கும்போது அப்போ புகார் கொடுக்க மக்கள் படையெடுத்து நிறைய வருவாங்க. இப்ப இதை எளிமைப்படுத்தி வைத்து மக்களுக்கு உதவுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அந்த லெட்டர் மூலியமா அந்த அறிக்கையில வந்து அசோக் குறிப்பிட்டிருக்காங்க. இதை நம்மளும் வந்து எல்லோரும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நீங்களும் நினைப்பீங்க, அந்த நானும் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். இன்னும் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.